வணக்கம். இது வழக்கு. சின்ன சண்டைதான். ஆனா அந்த சின்ன சண்டையோட முடிவுல அநியாயமா ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கார். திருவண்ணாமலையில நடந்த இந்த சம்பவம் பல இடங்கள்ல பெரிய அதிர்வு உண்டாக்கியிருக்கு. திருவண்ணாமலை நகரின் அந்த பிரதான சாலையில் கூடிய மக்களின் முகங்களில் அத்தனை ஆத்திரமும் கோபமும். கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று சாலை தடுப்பு கம்பி வேலிகளை தூக்கி வீச ஆரம்பிக்கின்றனர். சிலர் பேருந்து கண்ணாடிகள் மீது கல்லெறிந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்துகின்றனர். அத்தனை காவலர்கள் இருந்தும் அந்த மக்கள் கூட்டத்தின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கடைசியில் திருவண்ணாமலை டவுன் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் மற்றும் ரூரல் துணை கண்காணிப்பாளர் மகேந்திரவர்மன் வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே கூட்டம் அமைதியாகி கலைந்தது. இத்தனை கோபத்துடனும் ஆவேசத்துடனும் ஏன் இந்த மக்கள் போராட வேண்டும்? சாலை மறியல், கோஷங்கள், பேருந்து கண்ணாடி உடைப்பு என்று ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எல்லாவற்றிற்கும் காரணம் சிம்பு என்றழைக்கப்படுகிற சிலம்பரசன் என்ற இளைஞரின் மரணம்தான். சிலம்பரசன் கொல்லப்பட்டிருந்தார். பொங்கல் தினத்திற்கு மறுநாள் திருவண்ணாமலை நகரில் உள்ள அன்பு திரையரங்கிற்கு தனது நண்பர்களுடன் ஒரு புதுப்படம் பார்க்க சென்றிருக்கிறார் சிலம்பரசன். சின்னகடத்தில் இருக்கிற சிம்பு கூட ஒரு 5-6 பேர் அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு 15ஆம் தேதி அன்னைக்கு அன்பு தியேட்டர்ல வீரம் படத்துக்கு போயிருக்காங்க. படம் பார்த்து கொண்டிருந்த சிலம்பரசன் மற்றும் நண்பர்களுக்கும் முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஆடையூர் காலனியை சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் சிறு தகராறு ஏற்படுகிறது. பட இடைவெளியின் போது கழிவறை அருகே இரு குழுவிற்கும் மோதல் ஏற்பட அந்த மோதலில் ஆடையூர் காலனியை சேர்ந்தவர்களை திருவண்ணாமலை நகர நண்பர்கள் பலமாக தாக்கிவிட அவர்கள் படத்தை பாதியில் விட்டுவிட்டு ஆடையூர் காலனி சென்று மேலும் சில இளைஞர்களை கூட்டி வருகிறார்கள். அதே படத்தை பாக்கிறதுக்காக ஆடையூரை சேர்ந்த நபர்கள் ஒரு சம்பந்தப்பட்ட குரூப் வந்து அங்க வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடைவேளை போய் ஏதோ தியேட்டர்ல வந்து சேர்ல முன்ன பின்ன தள்ளிருந்தாலும் சேர்ல கால் பட்டதுனால ஏதோ சண்டை ஆயிருக்குது. இடைவேளையிலேயே இவங்க என்ன பண்ணாங்க, பிரச்சனை பெருசா ஆகும் தெரிஞ்ச உடனே இவங்க 2 தரப்புமே வந்து வெளியே வந்துட்டாங்க. உருட்டு கட்டைகளுடன் திரையரங்கு வாசலில் காத்திருந்த ஆடையூர் காலனி இளைஞர்கள் சிலம்பரசன் மற்றும் அவர் நண்பர்கள் சிக்காததால் அவர்களை தேடி நகர் முழுவதும் அலைந்து கடைசியில் தியாகி அண்ணாமலை மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கண்டுபிடிக்கின்றனர். சாமி கும்பிடணும்னு சொன்னோம், போயிட்டு விளையாட்டிட்டு வரமான்னு சொன்னோம். 4 மணிக்கு வராங்க. அதுக்கப்புறம் அசம்பாவிதங்கள் நடந்து விடுச்சு. இரு குழுக்களுக்கும் அந்த மைதானத்திலேயே கடும் சண்டை ஏற்பட உருட்டுக்கட்டைகளுடன் வந்த ஆடையூர் காலனி இளைஞர்கள் சிலம்பரசன் மற்றும் நண்பர்களை பலமாக தாக்க இரு குழுக்களுக்கும் அந்த மைதானத்திலேயே கடும் சண்டை ஏற்பட உருட்டுக்கட்டைகளுடன் வந்த ஆடையூர் காலனி இளைஞர்கள் சிலம்பரசன் மற்றும் நண்பர்களை பலமாக தாக்குகின்றனர். இதில் பலத்த காயமடைந்தவர்கள் சிலம்பரசன் மற்றும் கோவிந்தன். அவர்களுக்கு பலத்த கத்தி குத்து காயங்களும் ஏற்பட்டிருந்தது. இவங்களும் ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு 6 பேர் வந்த உடனே 2 தரப்புக்கும் வந்து கைகலப்பு ஆயிருக்குது. கைகலப்பான உடனே அந்த தமிழ்மணின்றவர் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னாக்கா, திடீர்னு கையில இருந்த கத்தி எடுத்து சிம்புவோட வயிற்றுல குத்தி இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிற எல்லா பப்ளிக்கும் எல்லாம் தெரிஞ்ச உடனே நாங்கெல்லாம் வந்து ஓடணும். ஓடும்போது திடீர்னு 108 ஆம்புலன்ஸ் யாரோ போன் பண்ணி 108 ஆம்புலன்ஸ் வர வச்சிருந்தாங்க.
அப்புறம் எடுத்து போட்டுக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பாட்லேயே சிலம்பரசன் இறந்துட்டாங்க அப்படின்ற வந்து சொல்லிட்டாங்க. தாக்குதல் நடத்திய ஆடையூர் காலனி இளைஞர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க காயம்பட்ட சிலம்பரசனையும் கோவிந்தனையும் உடனே மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்கின்றனர் அங்கிருந்தவர்கள். மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சிலம்பரசன் இறந்துவிட கோவிந்தன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிலம்பரசனை தாக்கி கொலை செய்தவர்களை பிடித்து கடுமையான தண்டனை வழங்க கோரியே இந்த ஆவேச மக்கள் கூட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தது. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்த சிம்பு இறந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சாலை மறியல் பண்ணோம். மொத்த பேரும் எங்களுக்கு அரெஸ்ட் பண்ணோம். இல்ல அப்படின்னா நைட்டும் போராட்டம் பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில வந்து தரப்புல வந்து என்ன சொன்னாங்க, இன்னொரு 1 hourல வந்து நாங்க உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. சரி 1 hour பரவாயில்ல, 2 மணி நேரம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு நாங்க எங்களோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துட்டு போறோம். டவுன் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்க வந்து விடியறதுக்குள்ள 6 மணிக்குள்ள நாங்க அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்க வந்து 8 மணி ஆகி அவங்க யாரையுமே அவங்க கைது பண்ணாததுனால நாங்க என்ன பண்ணோம், சாலை மறியலாம் நாங்க ஈடுபட்டோம். சாலை மறியல் ஈடுபட்டோமே அவங்க வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல பிடிச்சிடுவோம், அதுக்கு மேல அது போவாது அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நாங்க பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க தெரு சின்னக்கடை தெரு பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு சாலை மறியல் பண்ணாங்க. சிலம்பரசனை கொன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த போலீஸ் தற்போது 6 பேரில் 3 அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுங்களை விசாரிச்சு உரிய தண்டனை அவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு தான் போதும். ஏன்னா இழப்புன்றது எங்களுக்கு தான். இப்ப அவங்க அக்யூஸ்ட கைது பண்ணிட்டாங்களா, நல்ல தீர்ப்பு வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். 5 பேரை பிடிச்சி ஒருத்தர் சரண்டர் ஆகியிருந்தாலும் கூட இவங்க அந்த 6 பேர் கொலையாளிங்க என்ன பண்றாங்கன்னாக்க போய் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஜெயில இருந்துட்டு பெயில்ல வந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து குற்றம் செய்யறது தான் ஈடுபடுறதுக்கு பாக்குறாங்களே தவிர இந்த குற்றத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பதே வந்து இல்ல. சிலம்பரசனின் மரணத்தால் சிலம்பரசன் குடும்பம் குடியிருக்கும் சின்னக்கடை தெருவே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. 4 பேர் கூலி வேலை செஞ்சாதான் பழப்பு சரிங்களா, அதை வச்சுதான் அவங்க ஜீவனம் நடத்துது. இப்போ திடீர்னு தமிழ்பட்டா நாங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். வீட்டுல எந்த சண்டை சாடி எதுவுமே நாங்க சரியா எதுவுமே பேச மாட்டோம், எந்த சண்டை சாடியே போட்டுக்க மாட்டோம். அவ்வளவு அமைதியா இருந்த பையன் சாமி. இளைஞர்களுக்கு இடையில இந்த மாதிரி சண்டைகள் வர்றது ரொம்பவே வேதனையா தான் இருக்கு. கல்வி, வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம்னு நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கும் போது இப்படி வன்முறையை நாட வேண்டியது அவசியம்தானா? இங்கிருந்தோ வந்த ஒரு மர்ம கும்பல் அந்த இளைஞரை கண்மூடித்தனமா வெட்டி சாச்சிருக்கு. சென்னை மாதவரம் பகுதி. சனிக்கிழமை எப்பவுமே நான் ஆபீஸ் விட்டுட்டு போவான், காலையில கிளம்புனா. அதுக்கப்புறம் நான் ஷிஃப்ட் எனக்கு வந்து 10 to 6 எனக்கு டைமிங். வீட்ல இருந்து நான் 8:45 கிளம்புனா அதோட 6 இல்ல வந்து 8 o'clock அப்படிதான் வருவேன். ஈவினிங் வரும்போது அண்ணா கூட்டிட்டு போவான். பிரகாஷ் நகரில் உள்ள ஒரு டீ கடையில் தனது பைக்கை நிறுத்திவிட்டு டீ குடித்துக் கொண்டிருக்கிறார் 24 வயதான தாமோதரன். ஈவினிங் வந்து ஏதோ டெத் அகரத்துல, அந்த டெத்துல போயிட்டு இங்க எங்கேயோ பிரகாஷ் நகர் ஏரியாக்குள்ள போயிருக்கான். மணி சரியாக 5:30. திடீரென எங்கிருந்தோ 3 பைக்குகளில் வந்த இளைஞர்கள் கைகளில் பயங்கர ஆயுதங்களுடன் தாமோதரனை நோக்கி ஓடிவர அவர்களை கண்டு அதிர்ச்சியாகி அங்கிருந்து ஓட்டம் எடுக்கிறார் தாமோதரன். சிறிது தூரம் ஓடுகிறார். திடீரென ஒரு கல் தடுக்க தலைக்குப்பர விழுகிறார் தாமோதரன். பயங்கர ஆயுதங்களுடன் ஓடி வந்து கொண்டிருந்த அந்த கும்பல் கீழே விழுந்து கிடந்த தாமோதரனை கடுமையாக தாக்கி அரிவாளால் சரமாரியாக வெட்டவும் செய்கின்றனர். அண்ணா கையில வெட்டிட்டு இருக்காங்க. வெட்டிட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கான். ஓடி வரும்போது அப்ப கண்டிப்பா எல்லாரும் இருந்திருப்பாங்களா, அங்க எல்லாம் வேடிக்கை தான் பாத்துருக்காங்க. ஜாமீன் எடுப்பியா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவியா சொல்லி சொல்லி வெட்டினாங்களாம். அந்த பரபரப்பு சாலையில் அனைவர் கண்முன்னே இந்த கோர சம்பவம் நடைபெறுகிறது. ரத்த வெள்ளத்தில் தாமோதரன் சாலையில் கிடக்க அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தலைமறைவாகிறது. 6:30 நான் அண்ணனுக்கு எப்பவும் போல கால் பண்றேன். 5 வாட்டி கால் பண்ண எடுக்கவே இல்லை அண்ணா.
எடுக்கல. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கூப்பிட்டேன். அம்மாவும் தெரியலம்மா, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நியூஸ் வந்துச்சு, ஒரு பையன் வந்து இது போல உங்க அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆயினோன்னு நான் கால் பண்ணேன். திருப்பி எங்க அண்ணனுக்கு கால் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு போனு. இன்னும் பாத்தீங்கன்னா அவன் இறந்த இடத்துல இருந்து ஒரு 10 to 15 ஸ்டெப்ஸ் பண்ண ஒரு போலீஸ் பூத் எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு ட்ரௌனிங்ஸ் இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க சம்பவம் 10 பேர் 15 பேர் இது பண்ணிருக்காங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வேணுமே தானே விட்டுருக்காங்க. எல்லாம் வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு, போலீஸ் வராங்க இருக்காங்க. இன்னும் பார்த்தா கவுன்சிலரோட ஆபீஸும் அங்கேதான் இருக்கு. இங்கே அது ஐ மீன் மெயின் ஏரியா அது ஆக்சுவலா. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்தவர்கள் தாமோதரனை அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல தாமோதரன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். திருவிக்கா நகர்ல இருந்து ஓடி வந்து அம்மாவை அதுக்குள்ளேயோ இங்க குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு ரெட்டேரியில, அங்க கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. நானும் அம்மாவும் இங்க இருந்து ஓடணும். 6:30ல இருந்தே 6:30க்கு தான் நியூஸ் வந்துச்சு. இங்க இருந்து போனோம். போயிட்டு அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டு. அண்ணா இங்கே இறந்துட்டானான்றதெல்லாம் தெரியல, எப்படியே இறந்துட்டு இருப்பான். இங்கேயே ஃபார்மாலிட்டிஸ்க்கு கூட்டு போயிருக்காங்க. சும்மா பார்த்தாங்க, காலை மட்டும்தான் பார்த்தோம் லாஸ்டா. யார் இந்த தாமோதரன்? ஏன் இந்த இளைஞரை வெட்டி சாய்த்தது அந்த மர்ம கும்பல்? மாதாவரம் பொன்னியம்மன் மேடு பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் அப்பு என்கிற தாமோதரன். ஒரு தனியார் கம்பெனியில் சமீபத்தில் தான் வேலைக்கு சேர்ந்திருந்தவர் தினமும் அமைதியாகத்தான் போய் வந்து கொண்டிருந்தார். அவன் கெட்ட பையன் யாருமே சொன்னது கிடையாது, எந்த பிரச்சனையும் அவனுக்கு கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சது எதுவுமே கிடையாது. சிந்து சம்பளம் ஆனாவோட கவர் கூட பிரிக்க மாட்டான். நான் கொடுத்தாதான் பெட்ரோலுக்கு வண்டிக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவான். எங்களுக்கு இதுவரை ஒரு வார்த்தை கூட யாரும் பேசணும். இந்த ஊர்ல கூட அவங்க சீனி யாருமே ஒரு ஆள் சண்டை குடும்பத்தெல்லாம் கரெக்டா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் வீட்டுக்கு வந்து நான் பார்த்தது கிடையாது இது வரைக்கும் யாரும் அவனை பார்த்தது கிடையாது நானு. பட் ஆனா இங்கே கேட்ட பாருங்க, தெருவில் கேட்டு பார்த்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லுவாங்க, தவிர எந்த கெட்ட பழக்கம் அதுவும் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது இது வரைக்கும் அவனுக்கு. ஆனால் தாமோதரனின் நண்பர்கள் சிலர் அந்த பகுதியில் உள்ள வேறு இளைஞர் குழுவுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவது உண்டு. இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி வெளியே போவான்ல, இப்ப யாருனாலும் ஐயோனா அல்லருக்கு செய்வான். இப்படித்தான் சமீபத்தில் தாமோதரனின் நண்பனான தினேஷ் ஒரு கொலை முயற்சி வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தபோது அவரை ஜாமீனில் வெளியே எடுத்தார் தாமோதரன். ஒரு ஜாமீன் எடுப்பானா, போவானா, அல்லருக்கு செய்வானா, அது இப்பதான் சொல்றாங்க. ஹெல்ப் பண்ணுவான் நிறைய பேருக்கு. இப்போ எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் எங்களுக்குள்ள, அதுல ப்ராப்ளம் எல்லாம் போவாங்க, பிரச்சனை வரும், அதுக்கெல்லாம் போய் அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இதில் ஆத்திரமடைந்த பெரவல்லூர் கேசி கார்டன் 5வது குறுக்கு தெருவை சேர்ந்த அருண்குமார் தனது நண்பர்களான தேவா முதலியவர்கள் திட்டத்தின்படி ஒரு பெரிய கும்பலை சேர்த்துக் கொண்டு கடந்த 4ஆம் தேதி தாமோதரன் அந்த டீ கடையில் தீக்குளித்துக் கொண்டிருந்த போது சேர்ந்து அவரை வெட்டி சாய்க்கின்றனர். தாமோதரனின் கொலை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த மாதவரம் போலீசார் தற்போது அந்த கொலைக்கு காரணமானவர்களை பிடித்துள்ளனர். மிகவும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தாமோதரன் குடும்பத்திற்கு அவர்தான் ஆதாரம். நன்றாக வந்து கொண்டிருந்த தாமோதரன் தங்கள் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த தாயால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. லாஸ்ட் மந்த் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. 5 years ஒர்க் பண்ணது இப்ப கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா அவனுக்கு எப்படியே சேலரி வந்து 25,000 கிட்ட வரும் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து. அண்ணா தான் எல்லாமே இங்க, நானு அம்மா அப்பா அண்ணா 5 வருஷம் கஷ்டப்பட்டான் அனல்ல வேலை செஞ்சு கன்ஃபார்ம் லெட்டர் வந்துச்சு. இப்ப எங்க குடும்பத்தை யார் காப்பாத்துறது? அவன் தானே செஞ்சு நிறுனா. இப்போ திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கனவுகளோடு காத்திருக்கும் தாமோதரனின் சகோதரிக்கு தாமோதரனின் இந்த மரணம் ஒரு பேரிடிதான். இவளுக்கு கல்யாணம் அது நிச்சயம் வச்சாச்சு. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி நிச்சயதாம்பலம், ஜூன் மாசம் கல்யாணம். ஏழ்மை போய் நல்ல வாழ்வை நோக்கி போய்கொண்டிருந்த அந்த குடும்பமே தாமோதரன் இல்லாமல் வேதனையில் மூழ்கி கிடக்கிறது. தாமோதரனின் கொலை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த மாதவரம் போலீசார்
தற்போது அந்த கொலைக்கு காரணமானவர்களை பிடித்துள்ளனர். கொலை, மரணம் இதெல்லாம் கொடுமையான விஷயம். அதைவிட கொடுமை பலர் கண் முன்னாடி ஒரு கொடிய சம்பவம் நடக்கும்போது சிலர் கண்டும் காணாம விலகி போறது. தவறான செய்திகள் வெளியிடும் ஊடகங்கள் மீது என்ன மாதிரியான சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? ஊடகங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்னு டிவி மீடியா, இன்னொன்னு பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியான்னு சொல்றது செய்தித்தாட்கள், வார இதழ், அப்படிப்பட்ட செய்திகள். இந்த ஊடகங்கள் அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவங்க பத்திரிகை வாயிலாகவும் டிவிக்கள் வாயிலாகவும் செய்திகள் வெளியிடுகிறார்கள். அப்படிப்பட்ட செய்திகள்ல ஏதேனும் ஒரு செய்தி ஒரு தனிப்பட்ட நபரையோ, இறந்து போன ஒரு நபரை பற்றியோ, அவரது குடும்பம் சார்ந்தவர் பற்றியோ, தொழில் நிறுவனம் பற்றியோ ஏதோனும் வகையில அவங்களுடைய நற்பெயரை குலைக்கும் வகையில அந்த செய்தி வெளியிட்டு அதன் காரணமாக ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விட்டது என்றால் அதற்கான பரிகாரமாக அவதூறு வழக்கு தொடுக்கலாம். அப்படிப்பட்ட அவதூறு வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 499 ஐபிசி இந்திய தண்டனை சட்டப்பிரிவின்படி ஒரு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதை பொறுத்தவரை எப்படி அந்த செய்தி அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கோ அல்லது அவரது குடும்பத்துக்கோ நிறுவனத்திற்கோ களங்கம் ஏற்படுத்தியது, மற்றவரின் பார்வையில எந்த அளவுக்கு அவங்களுடைய மதிப்பு குறைஞ்சது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அந்த மனுவில் தாக்கல் செய்வாங்க. சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அந்த நீதிமன்றம் சமன் அனுப்பும். அந்த விசாரணை அடிப்படையில் உண்மையிலேயே செய்தி வெளியிட்ட அந்த பத்திரிகை நிறுவனம் அல்லது டிவி உண்மையான செய்தியை வெளியிட்டிருக்கிறது, நல்லெண்ணத்தின்பால் வெளியிட்டிருக்கிறது, தவறான செய்தி கிடையாது, விசாரிச்சுதான் அவங்க செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் தவறான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது, உள்நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் சட்டத்தின் முன்னாலும் சரி சமுதாயத்தின் முன்னாலும் சரி அவங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது, களங்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சூழல் வெளிப்படுமாயின் தக்க சாட்சிகளுடைய வாக்குமூலங்கள், சாட்சியத்தின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் அந்த வழக்கு நிரூபிக்கப்படுமே ஆனால் 500 சட்டப்பிரிவு அடிப்படையில் தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி தவறான செய்தி வெளியிடும் ஊடகங்கள், உதாரணமாக அதனுடைய ஆசிரியர், பொறுப்பாளர், யார் செய்தி வெளியிட்டாரோ அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் இல்ல ரெண்டும் சேர்ந்து விதிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் உண்மையான செய்தியாக அது வெளியிட்டிருக்கிறது, அந்த செய்தி எந்த விதத்திலும் களங்கப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான வழக்குகள்ல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கை தள்ளுபடி செஞ்சு விடுவிச்சிடுறாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.